60% வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்டிங்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதுக்கு அடுத்து தான் ஒரு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அதுன்னு வரும்போது we have some numericals. சரியா? சோ அப்போ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா 2 நாள் வந்து கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். மிச்சம் 3 நாள் வந்து நம்ம PYQ சால்வ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னு கேட்டா நம்மளோட நியூமரிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் we have to write a lot, we have to do lot of numerical questions. சரியா? சோ அப்போ நான் ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்கா 3 days நம்ம வந்து questions போடலாம் அப்படின்னா பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கல்ஸ் ஒரு கஷ்டம் கிடையாது. பிகாஸ் ஐ டூ லாட் ஆஃப் சிம்பிள் திங்ஸ். சரியா? ஒரு பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்தாலும் சரி I'll simplify it and I'll do the substitution. சரியா? அந்த ஒரு விஷயத்தை நீ கத்துக்கணும். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா நம்ம நியூமரிக்கல்ஸ் வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து நியூமரிக்கல்ஸ் போடக்கூடாது. சரியா? ரைட். சோ அப்போ நம்ம எப்படி எதை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்ம சொல்றதுக்காக தான் எடுத்துக்கிறோம். அண்ட் நியூமரிக்கல்ஸ் நம்ம நிறைய சால்வ் பண்ணலாம். தட் இஸ் த பெஸ்ட் திங். சரியா? ஆக்சுவலா நீங்களும் நம்ம போடுறத தவிர்த்து நீயும் தனியா நியூமரிக்கல்ஸ் உட்கார்ந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். தென் ஒன்லி யூ கேன் ஆல்சோ ரைட் வெல். சரியா? ரைட். With this, let's start the solutions, which is day 1, and we have started on 23rd December. Right. Starting with the first point, நம்ம என்ன டாபிக் நம்ம பேச போறோம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ்னா என்னன்ற ஜெனரல் டாபிக் பேசிட்டு then we'll move on to types of solution. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சரியா? சொல்யூட் என்ன, சால்வெண்ட் என்ன. சோ சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் சேர்ந்தா அது என்ன சொல்யூஷன்ஸ் வரும் அப்படின்னு தெரியும். then methods of expression of concentrations. சோ நம்மளோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ் பை மாஸ் ஆர் வால்யூம் பை வால்யூம் பெர்சன்டேஜ்லாம் இருக்கு. அதை தவிர்த்து மொலாரிட்டி, மொலாலிட்டி, நார்மாலிட்டி, மோல் ஃபிராக்ஷன். நார்மாலிட்டி நான் வச்சிருக்கேன் எதுக்காக அப்படின்னு கேட்டா நார்மாலிட்டி நீ கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னா உனக்கு மொலாரிட்டி கண்டுபிடிக்க தெரிஞ்சா. சரியா? So let me give you like a smallest formula. How can you determine normality? By using molarity. சரியா? So molarity வச்சு நார்மாலிட்டி கண்டுபிடிக்க முடியும். அதை சொல்றதுக்காக அந்த ஃபார்முலா வச்சிருக்கேன். Next we will do what is mole fraction. அது முடிஞ்சுனா solubility of gases and solids and liquids. சரியா? சோ இதெல்லாம் solubility of gas and liquid தனியா பார்க்கலாம், solid and liquid தனியா பார்க்கலாம். முடிஞ்ச உடனே அதுலயே உனக்கு ஹென்ரிஸ் லா உள்ள வந்துரும். அடுத்து vapor pressure of liquid solution ரவுல்ஸ்ல if time passes we will see. இல்லனா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? நாளைக்கு என்னும்போது vapor pressure of liquid solution முடிச்சிட்டு ரவுல்ஸ் லா முடிச்சிட்டு we'll do what is ideal, non ideal. சரியா? சோ அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். சோ என்னோட கண்டென்ட் maximum will try to complete up to this. சரியா? Let's say starting with the first one, solutions. We know that solution அப்படினால it is a homogeneous mixture. That is the most important point. சரியா? சோ நம்மளோட சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நீ எத்தனை சப்ஸ்டிட்யூஷன் ஆட் பண்ணலாம்? சோ மினிமம் 2 ஆட் பண்ணனும். மினிமம் 2 ஆட் பண்ணா that is called as binary solution. கரெக்ட்டா? சோ அப்போ we have solvent, we have solute. ஒரு solute ஒரு solvent ஆட் பண்ணா it is மொத்தம் 2 சப்ஸ்டன்ஸ் இருக்கு. therefore it is called as binary solution. Suppose இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் சொல்யூஷன்ஸ். சரியா? சப்போஸ் if you have 2 solutes, சரியா, 2 solute and ஒரு solvent இருந்தா then it is called as trinary, tetranary and it goes on. சரியா? சோ அப்போ சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா it is a homogeneous mixture. நீ ரெண்டுத்தையும் ஆட்னா ரெண்டுமே ஒரே ஒரு ஃபேஸ்ல தான் இருக்கணும். சரியா? ஜெனரலி ஒரு solute ஒரு solvent தான் யூஸ் பண்ணுவோம். we know that what is solvent and what is solute. யாரோட குவாண்டிட்டி அதிகமா இருக்கும்? solute ஆ solvent ஆ? solvent. so we know that solvent ஓட quantity is always more than solute. சரியா? so solvent ஓட quantity அதிகமா இருக்கும், solute ஓட quantity கம்மியா இருக்கும். சரியா? ஜெனரலா நம்ம solvent வாட்டரா தான் எடுப்போம். சரியா? so please remember அதோட மோலார் மாஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? next one, types of solution. we all know that types of solution. சரி, இதெல்லாம் நீ கஷ்டப்பட்டு மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. think of it in a simplest phenomena. சரியா? இப்போ என்கிட்ட solvent இருக்கு. சரியா? solvent வந்து கேஸ், என்னோட solute. solute வந்து கேஸா இருக்கலாம், இல்ல லிக்விடா இருக்கலாம், இல்ல சாலிடா இருக்கலாம். சரியா? என்ன வேணா இருக்கட்டுமே. யோசிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் கேஸ் அண்ட் கேஸ். சரியா? சோ கேஸ் அண்ட் கேஸ்னும் போது solute and solvent, a gas in gas. அப்படியே ரிவர்ஸ்ல பாரு. சரியா? ஜெனரலா நீ வந்து கேஸ் அண்ட் கேஸ் கொடுத்தாலே நீ ஏர்னு கொடுத்துருவ. ஏரை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் எக்கச்சக்கமா இருக்கு, அதுல ஆக்சிஜன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ அப்போ நைட்ரஜன் அதிகமா இருக்கு, therefore nitrogen is a solvent. சரியா? நைட்ரஜன் தான் உன்னோட solvent and உன்னோட ஆக்சிஜன் தான் உன்னோட solute. ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி குவாண்டிட்டி. இதே நீ இப்போ வந்து லிக்விட் இன் கேஸ் அப்படின்னு சொல்ல போற. சரியா? லிக்விட் இன் கேஸ். அப்ப என்ன பண்ணலாம்? சிம்பிளி நம்ம யாரை யோசிக்கலாம் அப்படின்னு கேட்டா
நம்ம ஏர்ல மாய்ஸ்சர் இருக்கும் கரெக்டா? சோ அப்போ H2O in air ன்னு சொன்னா கூட இது கரெக்டான ஆன்சர் தான், தப்புலாம் கிடையாது. சரியா? பட் ஸ்டில் நம்ம வந்து H2O in air போது ஏர் வந்து ஒரு பெரிய காம்போசிஷனா இருக்கு. அப்போ நான் யார சொல்றதுன்னா H2O in நைட்ரஜன் கேஸ்னு சொல்லு, வாட்டரி மாய்ஸ்சரா சொல்ல முடியும் அப்படின்னும் போது யூ கேன் டேக் ஆல் த லிக்விட்ஸ், ரைட்? எந்த லிக்விட்லாம் எவாபரேட் ஆகுமோ எல்லா லிக்விடையும் நீ கொடுக்கலாம். ஸோ ஒன் அதர் திங் இஸ் குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம் மிக்ஸ்ட் வித் நைட்ரஜன் கேஸ். நைட்ரஜன் கேஸ்ன்றது எதுவுமே கிடையாது, ஏர்னு நினைச்சுக்கோ. சரியா? ஸோ அப்போ குளோரோஃபார்ம்ன்றது ஒரு லிக்விட். வி நோ தட் குளோரோஃபார்ம் பத்தி நம்ம படிச்சிருக்கோம் ஹாலோல்கேன்ஸ் அண்ட் ஹாலோரின்ஸ்ல. சரியா? இட் இஸ் லிக்விட், ஈஸியா எவாபரேட் ஆகும், உங்களோட ஏர்ல ரியாக்ட் ஆகும், பாசிட்டிவ் கொடுக்கும், நிறைய படிச்சிருக்கோம். சரியா? இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் சாலிட் இன் கேஸ். சரியா? சோ அப்ப சாலிட் வந்து கேஸ்ல லைக் இது ஆகுமா அப்படின்னு கேட்டா திங்க் ஆஃப் இட், என்கிட்ட இருக்கிற எல்லா சப்ளைமபிள் ப்ராடக்ட்ஸும் வரும் எக்ஸாம்பிளா. சரியா? இல்லையா என்னோட கார்பன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு பத்தியா, அது வந்து மூவ் ஆகுமா? சோ இன்கம்ப்ளீட் கம்பஷன்ல கார்பன் ப்ரொடியூஸ் ஆகுதுல, லைக் உன்னோட 2Sல இருந்து நீ பாக்குற போக எல்லாமே உன்னோட கார்பன்ஸ் which is suspended in air. சோ அப்ப ஏர் பார்ட்டிகல் தான் அதிகமா இருக்கு than carbon. அப்ப இது எல்லாமே உன்னோட எக்ஸாம்பிள் தான். So you can say camphor or carbon in nitrogen gas. சரியா? இதுதான் உன்னோட எக்ஸாம்பிள். சோ அப்போ அவ क्वेश्चन கேட்கும்போது solid in liquid, அப்போ solid in liquidனா solid கம்மியா இருக்கு, liquid அதிகமா இருக்கு. சரியா? we can say salt water, sugar water என்னன்னு சொல்லிக்கோ. அதே மாதிரி liquid in solid அப்படின்னா சாலிட் அதிகமா இருக்கு, அதுல லிக்விட் கொஞ்சமா ஆட் பண்ணிருக்கு. ரைட்டா? சோ அப்ப யார நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம் அப்படின்னா என்னோட அமால்கம் எடுத்துக்கலாம். சரியா? அமால்கம் போது நீ நிறைய வாட்டி பார்த்திருக்க, அலுமினியம் எக்கச்சக்கமா இருக்கும், அதுல கொஞ்சோண்டு மெர்குரி ஆட் பண்ணுவாங்க. தட் வில் கிவ் a different reaction. சரியா? முடிஞ்ச அளவுக்கு ரியாக்ஷன் நடக்க கூடாது, அதனால அலுமினியம் அதெல்லாம் போட மாட்டோம். we can take sodium and mercury. சரியா? சோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சோடியம் வந்து கம்ப்ளீட்டா மெர்குரி கூட டிசால்வ் ஆயிடும் and it forms a homogeneous mixture. ரெண்டுமே தனித்தனியா இருக்காது, ரெண்டுமே டிசால்வ் ஆயிடும் and therefore it produces a homogeneous mixture. next நம்மளோட solid and solid obviously golden தெரியும். so we know that நம்மளோட காப்பர் அண்ட் கோல்டு ரெண்டுத்தையும் நீ ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன ஆகுது, ஒரே சாலிட் ஸ்டேட்ல தான் இருக்கு. இட் இஸ் ஆல்சோ ஹோமோஜெனஸ். சரியா? சரி, இங்க வந்து நீ எங்க எதெல்லாம் நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீ பாப்ப அப்படின்னு கேட்டா கேஸ் அண்ட் சாலிட நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டா பாப்ப. ஏன்னா அதுக்கு அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு யோசிக்க தெரியாது. ப்ளீஸ் ரிமெம்பர், நம்ம வந்து டிஎன்ஏ பிளாக் படிச்சிருக்கோம், அதுல இன்டர்செஷியல் காம்பவுண்ட்ஸ் படிச்சிருக்கோம். ரைட்டா? சோ அந்த இன்டர்செஷியல் காம்பவுண்ட்ஸ் தான் இது ஹைட்ரோஜன் அண்ட் பெலேடியம். அப்ப பெலேடியம் இப்படி இருந்திருக்கும். சோ அப்போ உன்னோட பெலேடியம் நடுவுல இருக்க இன்டர்செஷியல் ஸ்பேஸ்ல உன்னோட ஹைட்ரஜன் போய் ஆக்குபை ஆயிடுவாங்க. That's why solution of hydrogen and palladium is an example for gases in solid. சரியா? liquid and liquid தாராளமா வாட்டர் ஆல்கஹால் சொல்லிக்கோ, gas in liquid but oxygen in water சொல்லிக்கோ. சரியா? so these are the examples. கண்டிப்பா எக்ஸாம்பிள்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு மார்க் ஆகுது we can expect in either 1 mark. சரியா? 1 மார்க்னா MCQ ல எதிர்பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த 2 மார்க்ல சப்டிவிஷன்ல கேட்பாங்கல்ல, in that we can expect. சரியா? Next, methods for expressing the concentration. Actually the mass by mass percentage, volume by volume percentage எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ரைட்டா? so mass by mass percentage, what you can say first, mass by mass. அப்போ mass of solute divided by mass of solution. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஆனா நம்ம வந்து mass by mass சொல்லாம percentage கொடுப்போம். அப்ப percentage அப்படின்னும் போது எப்பவுமே into 100 போடு, so that we get the percentage. இதுதான் mass by mass percentage. இதே வால்யூம் கேட்டாங்கன்னா volume of solute divided by volume of solution into 100 பண்ணா உங்களுக்கு வால்யூம் percentage கிடைச்சிடும். and please remember, mass of solution, volume of solution எப்படி கண்டுபிடிக்கணும்? it's the total mass and total volume. கரெக்ட்டா? சோ அதனால தான் என்ன பண்ணிருக்கான், volume of solvent plus volume of solute அப்படின்னு போட்டுருக்கான். total mass of the solution கூட நீ என்ன சொல்லலாம்னா mass of solvent plus mass of solute அப்படின்னு சொல்லலாம். சரியா? so these are the things we can do it. and let's say நான் ஒரு சின்ன question தரேன். I just want you to give answer. let's assume நான் வந்து mass by mass percentage, okay, நான் வந்து 20 grams of, let's assume 25 grams of sugar எடுத்து
100 ml of waterல dissolve பண்ணிருக்கேன். What will be my mass percentage? What will be the answer? Just give me the answer directly. Fractionல கொடுத்தாலும் பரவாயில்ல. Come on. Formula எப்படி போடணும் சொல்லு. 20% sir. 25 divided by 125. 125 into 100. 100, right? So அப்போ 25ன்றது உன்னோட சொல்யூட். சரியா? சோ உன்னோட மாஸ் டோட்டல் மாஸ் தான் எனக்கு வேணும், ரைட்டா? அப்போ 100 plus 25. அப்போ கேன்சல் பண்ணு. கேன்சல் பண்ணா 5 1s are 5. 5 5s are 125. அப்போ 5யும் 100யும் கேன்சல் பண்ணிட்டு you get 20 as the answer. So அப்போ mass by mass percentage is 20. So இதே தான் instead of mass பதில் நான் வால்யூம்ல கொடுத்தனா இது பண்ணிக்கலாம். அண்ட் இங்க எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு. நான் கொடுத்தது ml, நீ ஏன் கிராம்ல எடுத்துக்கிட்டாத? क्वेश्चन புரியுதா? நான் ml ல கொடுத்திருக்கேன், நீ ஏன் கிராம்ல எடுத்த? The density of water ஒண்ணுல. Exactly. So we know that suppose ml ல கொடுத்தானா அதை நீ மாஸ்க்கு கன்வர்ட் பண்ணும். We know the formula density is equal to mass by volume. சரியா? அப்ப எனக்கு வாட்டரோட வால்யூம் தெரியும், which is 100. டென்சிட்டி எனக்கு தெரியும். சரியா? டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப என்ன ஆச்சு? டென்சிட்டி வந்து 1 ன்னு தெரியும், வால்யூம் வந்து 100 தெரியும். And with this we can determine mass. Mass is equal to density பதில் 1 போட்டா வால்யூம் டிவைட் 100 இருக்கு, அதுக்கு போச்சுனா into 100 ஆக கிடைச்சிருக்கும். And we get the answer 100 gram. So அப்ப வாட்டரை பொறுத்த வரைக்கும் அவன் ml கொடுத்தாலும் சரி கிராம்ல கொடுத்தாலும் சரி ரெண்டுமே சேம். சரியா? அந்த ஒரு இதுக்காக தான் 100 ml நான் கொடுத்தேன். So 100 ml is equal to 100 gram. That is only for water, not for any other substance. Please remember. சரியா? வாட்டருக்கு மட்டும் தான் 100 ml is equal to 100 gram. மத்த எல்லாத்துக்கும் நீ கண்டுபிடிச்சு தான் போடணும். சரியா? Right. Moving on to the next one. ppm, simple, parts per million. சரியா? அப்போ லிட்டரல் லைக் மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் மாதிரி தான், பட் பர்சன்டேஜா போடாம மில்லியன் மாலிகுல்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லணும், which is million அப்படின்றது 10 power 6. சரியா? சோ அப்போ let's say a question is there, எடுத்து வச்சிருக்கேன். 11 gram of oxalic acid are dissolved in 500 ml of solution. So 11 grams of oxalic acid in 500 ml of solution. Given density is equal to 1.1. Given density is equal to 1.1 gram per ml. Ma formula என்னடா பண்ணா சொல்லு. So ppm is equal to mass of component A எவ்வளவுமா? Yes. Come on, answer என்ன பண்ணலாம்? So என்னோட mass of component A, என்னோட component எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா 11 gram இருக்கு. Divide by 500 ml of the solution. அப்ப questionல 500 ml கொடுத்திருக்கோம். அப்ப டைரக்டா 500 போட்டனா it is completely wrong. அப்ப நான் என்ன பண்ணனும்? ml கிராமுக்கு கன்வர்ட் பண்ணனும். அப்ப என்ன பண்ணலாம்? density is equal to mass by volume. எனக்கு mass தான் வேணும். Mass is equal to density into volume. So density வந்து 1.1, volume வந்து 500. சரியா? சோ அப்போ நான் இத தான் எடுத்துட்டு போணும். அப்போ என்ன பண்ணுவேன்? I get 550. சோ அப்போ என்ன பண்ணலாம்? 11 by 550. சரியா? ஓ மாஸ் பர்சன்டேஜ் ஒரு क्वेश्चन. சரி ஓகே, அப்படியே போட்டுக்கோ. 11 by 550 into 10 power 6 ன்னு போட்டா உன்னோட ppm ஓட ஆன்சர் கிடைச்சிரும். இல்ல நீ உனக்கு மாஸ் பர்சன்டேஜ் வரணும் அப்படின்னா into 100 போடு, you will get mass percentage. சரியா? So this will be the answer. அப்போ உன்னோட ppm க்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டா 11 by 550 into 10 power 6. You can just calculate and you get the answer. Okay va? Right. Next step. Next one is molarity. Please remember it. It is very, very simple. Molarity. Molarity of a solution is defined as the number of moles of solute dissolved per liter of the solution. சரியா? Sometimes molarity, molality லைட்டா கன்ஃபியூஸ் ஆகும். ஒரே வார்த்தை molarity, r, molar. சரியா? molar r ன்னு இருந்தா
அப்போ உனக்கு கண்டிப்பா என்ன இருக்குன்னா லிட்டர்ல தான் உனக்கு இருக்கணும். ப்ளீஸ் ரிமெம்பர். சரியா? உன்னோட மோலார் ஆர் உள்ள இருந்தா லிட்டர்ல இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி இல்லைன்னா அது வந்து கிலோகிராம்ல நீ வச்சுக்கலாம். சரியா? சரி. சோ அப்போ மொலாரிட்டிக்கு எப்பவுமே கேபிட்டல் எம் தான் யூஸ் பண்ணுவாங்க. கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். ஜெனரலா என்ன தான் யூஸ் பண்ணுவோம். டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். ஜெனரலா உனக்கு கொஸ்டின்ல வந்து லிட்டர்ஸ்ல கொடுக்க மாட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எம் எல்லாம் மாத்திடலாம். அப்போ n is equal to volume which is in terms of ml into 1000. சரியா? so into 1000 பண்ணிடலாம் and you get the answer. so இதுதான் நீ இனிமேல் யூஸ் பண்ண போற ஃபார்முலா. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த வால்யூம் எப்பவுமே 200 ml 300 ml 500 ml சொல்லி ml தான் கொடுப்பான். so you can just go on with that. அது ml ல கொடுத்தாலும் பரவாயில்ல, சென்டிமீட்டர் கியூப்ல கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே ml ஈக்குவலன்ட் தான். சரியா? so சென்டிமீட்டர் கியூப் கொடுத்தாலும் சரி, it is just ml. so அப்ப இதுதான் உன்னோட ஃபார்முலா. சரி என்னன்னா என்னடா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். மோல்ஸ்னா என்ன ஃபார்முலா கொடுக்கணும்? எஸ் பவன் தானியா. மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் பை மோலார் மாஸா? எதோட மோலார் மாஸ் எதோட மாஸ் எனக்கு புரியல. சரி மோல் கண்டுபிடிக்க தானே கேக்குறீங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஆமாடா. சோ அதான் மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மோலார் மாஸ். சரி given mass divided by molar mass. சரியா? சோ ஜெனரலா சொல்யூட்டுக்கு தான் நம்ம சொல்லணும். அப்போ given mass of solute divided by molar mass of solute. இது பண்ணா உன்னோட n ஓட வேல்யூ கிடைக்கும். சரியா? with this I have some, let me give some questions. நான் சிம்பிளா ஒரே ஒரு क्वेश्चन தரேன். I want you to determine. let's say you have NaOH. சரியா? so NaOH வந்து 20 கிராம் எடுத்திருக்கேன். it is dissolved in 100 ml of solution. சரியா? it is dissolved in 100 ml of the solution. அப்போ what is the molarity? answer சொல்லுங்க டைரக்டா. it's very simple. n எவ்வளவு ஆன்சர்? n is equal to come on, given mass divided by molar mass. given mass நான் உனக்கு கொடுத்துட்டேன். molar mass என்னன்றது உனக்கு கண்டுபிடிக்க தெரியும். கண்டுபிடிச்ச ஆன்சர் போட என்ன வருதுன்னு சொல்லு. ஆன்சர் மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டவுட்டா இருந்திருக்கலாம் மேபி. let me give you the mass of element. சோடியமுக்கு 23, ஆக்சிஜன் it is 16, ஹைட்ரஜன் உனக்கு தெரியும் it is 1. சோ அப்ப இத வச்சு என்ன யூஸ் பண்ணிக்கோ. what was the n value? $0.5. ஓகே சோ என்னோட வேல்யூ வந்து 0.5. சோ உனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்டா 40 கிடைச்சிருக்கும் உன்னோட மோலார் மாஸ். அப்ப given mass is 20 grams divide by molar mass is 40, கேன்சல் பண்ணா 0.5 கிடைக்கும். டிவைட் பை உன்னோட சொல்யூஷன் எவ்வளவு இருக்குன்னா 100 ml இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் into 1000. if you just cancel it you get 5 molar. இதுதான் உன்னோட ஆன்சர். கரெக்ட்டா? சிம்பிளா? சரி சோ அப்ப இங்க உன்னோட பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டா மோலார் மாஸ் நீ கண்டுபிடிக்கணும். ரைட்டா? சோ மோலார் மாஸ் நீ கண்டுபிடிக்கிறதுக்காக let me help you. for first 20 elements தான் எப்பவுமே கேட்பான், அதுக்கு மேல கேட்க மாட்டான். first 20 elements கூட அதிகபட்சம் சரியா உனக்கு ஒரு எலிமெண்ட் கொடுத்திருக்கான்னா அந்த எலிமெண்டோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பாத்துக்கோ. maximum times, I'm not saying for every time, maximum times உனக்கு தெரியலன்னு பட்சத்தில் just go on with atomic number into 2 will approximately the answer. சரியா? திரும்பியும் சொல்றேன், உனக்கு அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சதுன்னா மாஸ் நம்பர் மேக்ஸிமம் கேசஸ் அட்டாமிக் நம்பர் into 2 தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இட்ஸ் a general confirmation but still ஒரு எலிமெண்டோட மாஸ் தெரிஞ்சிருக்கணும்ன்றது it is most important. சரியா? let me write it. hydrogen, helium, lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon, sodium, magnesium, aluminium, silicon, phosphorus,
சல்ஃபர், குளோரின், ஆர்கான், பொட்டாசியம், கால்சியம். ஒரு வாட்டி எழுதிரு. For hydrogen, you know it is 1. Helium, atom number 2, அப்போ 4 வரும். இந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம் எல்லாம் ஒரே ரோ வரும், கரெக்டா? சோ என்னோட Li, Na, K இது எல்லாத்துக்கும் அட்டாமிக் நம்பர் எவ்வளவு இருக்கோ அதை இன்டூ 2 பண்ணிட்டு அதோட எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கோ. சரியா? அப்போ அட்டாமிக் நம்பர் 3. அப்போ 3 2s are 6, 6 plus 1 is 7. நெக்ஸ்ட் இதே மாதிரி உன்னோட சோடியம் எடுத்துக்கலாம். சரியா? சோடியம் அட்டாமிக் நம்பர் is 11, 11 2s are 22, 22 plus 1 is 23. நெக்ஸ்ட் அதே மாதிரி பொட்டாசியம் எடுத்துக்கலாம். it is 19, 19 2s are 38, 38 plus 1 is 39. சரியா? இவங்க எல்லாருக்குமே into 2 plus 1 எடுத்துக்கோ. இவங்களுக்கு மட்டும் கிடையாது, போரான் ஃபேமிலியும் அதேதான். சரியா? சோ பி ஆல். சரியா? இவங்க ரெண்டு பேரும் அதேதான். அப்ப போரானுக்கு என்ன ஆச்சு? into 2 தான சார் பண்ணனும் அந்த இதுல எலிமெண்டோட. இல்லம்மா, it differs டா. உனக்கு ஜெனரலா into 2 பண்ணிக்கோ, மேக்ஸிமம் கிடைச்சிரும். ஆனா எல்லா எலிமெண்ட்டும் நீ ஞாபகம் வச்சிருக்கணும்ன்றது உன்னோட வேலை, வேற வழி இல்ல. சரியா? உனக்கு தெரியாத பட்சத்தில் into 2 பண்ணி போடு. நம்ம தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு क्वेश्चन விட்டு போறதுக்கு அட்லீஸ்ட் நீ பண்ணி வைக்கலாம்ன்ற ஒரு பாயிண்ட் தான், வேற எதுவும். சரியா? சோ என்னோட போரான் அட்டாமிக் நம்பர் 5 வரும். அப்ப 5 2s are 10, 10 plus 1 is 11. நெக்ஸ்ட் அலுமினியம். சரியா? சோ அலுமினியம் வந்து 13, 13 2s are 26, 26 plus 1 is 27. சரியா? அப்ப மாஸ் வந்து 27. பேலன்ஸ் பெருசா பெரிலியம்லாம் கேட்க மாட்டான். சரியா? 4 2s are 8 ன்னு வெச்சுக்கோ. ஆக்சுவலா 9 கிட்ட வரும் அது. கார்பன் into 2 பண்ணிக்கோ 12, நைட்ரஜன் into 2 பண்ணிக்கோ 14, ஆக்சிஜன் into 2 பண்ணிக்கோ 16. சரியா? நெக்ஸ்ட் நியான். சரியா? into 2 பண்ணிக்கோ. மெக்னீசியம் into 2 பண்ணிக்கோ. சிலிகான் அப்ராக்சிமேட் into 2. நெக்ஸ்ட் பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் into 2 plus 1 கேட்டகரியில வருவாங்க. சரியா? அட்டாமிக் நம்பர் 50, 15 2s are 30, 31 வரும். சரியா? நெக்ஸ்ட் சல்ஃபர் 32. குளோரின் obviously it is must தெரிஞ்சிருக்கணும் 35.5. it is the only one exception which is having like point numbersல இருக்கு, வேற யாருக்கும் point numbersல கிடையாது. ரைட்டா? நெக்ஸ்ட் ஆர்கான் அப்படிதான் கேட்க மாட்டான், just write it as 40. கால்சியம் into 2 தான், அப்ப 40. சோ அப்ப ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. ஃப்ளோரினுக்கு வந்து 9, அப்ப 9 2s are 18, 18 plus 1 is 19. அப்ப இதுதான் உன்னோட வேல்யூஸ். சோ அப்போ ஜெனரலா into 2 பண்ணாலே உனக்கு மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்துரும். சரியா? மேக்ஸிமம் எலிமெண்ட் வந்துரும். அதை தாண்டி லித்தியம், சோடியம், பொட்டாசியம், போரான், அலுமினியம். சரியா? இவங்க வந்தா மட்டும் into 2 plus 1 பண்ணு. குளோரின் இஸ் எக்ஸெப்ஷனல், நீ 35.5 எழுதணும். எனக்கு தெரிஞ்சு வேற யாரையும் நீ அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். சரியா? இவங்கள தான் நீ நிறைய யூஸ் பண்ணு. So these are the mass numbers of the element. So இதுக்கப்புறம் it is completely your responsibility. நீ ஞாபகம் வச்சு பண்ணணும். சொல்யூஷன்ஸ்ல full and full நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஈவன் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கூட நமக்கு தேவைப்படும். சரியா? Don't forget. Right. Let's go on with another question. 2.46 grams of sodium hydroxide. சரியா? sodium hydroxide NaOH. எல்லா क्वेश्चनக்கும் மோலார் மாஸ் அவங்க கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. They have given here, let's use it. சரியா? are dissolved in water and the solution is made up to 100 ml. அப்ப 2.46 கிராம் எடுத்து அதை 100 ml போட்டுருக்கான். அப்ப சிம்பிள், வேற எதுவுமே கிடையாது. 2.46 டிவைட் பை 40. அப்ப என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோ. என்ன டிவைட் பண்ண முடிஞ்சா பண்ணிடு, இல்லனா just leave it as it. சரியா? நீ வந்து டிவைட் பண்ணி ஆன்சர் போடணும்னு அவசியமே இல்ல. கடைசியா டிவைட் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம். சரியா? அப்ப molarity is equal to 2.46 divided by 40 into 100 ml கொடுத்திருக்கான். அதனால 100 மேல 1000. சரியா? எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணு and you get the answer 0.615. சரியா? fine. and இதுல நீ இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது நான் நோட்ல என்னென்ன போட்டிருக்கேன் பாரு. 1 மோலார்ன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இதே செமி மோலார் அப்படின்னு கொடுத்தா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் 0.5 மோலார். அடுத்து டெசி மோலார் அப்படின்னு கொடுத்தா இட் இஸ் 0.1 மோலார், இல்ல m/10 அப்படின்னு நினைச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சென்டி மோலார் அப்படின்னா m/100 ஆர் 0.01. நெக்ஸ்ட் மில்லி மோலார், மில்லினா 10⁻³ கரெக்டா? அப்போ m/1000. இதை ஞாபகம் வச்சு. ஓகே? எனக்கு தெரிஞ்சு அதிகமா சில क्वेश्चंसல ரொம்ப ரேர் கேसेसல டெசிமோலார் யூஸ் பண்ணிருக்கான்.
சரியா? அதை தவிர்த்து வேற எதுவுமே யூஸ் பண்ணதில்ல. பட் ஸ்டில் இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் காஷன். நம்ம வந்து கேட்டுட்டு வந்துட்டு அதை நம்ம மிஸ் பண்ணிட்டு போக முடியாது. ரைட்டா? எல்லாத்துக்கும் என்னோட யூனிட் போட ஆரம்பிச்சிரு. சரியா? ஸோ மோல்ஸ் அப்படின்னும் போது மேல மோல் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டர்னு போட்டிருக்க. அப்போ மோல் பை லிட்டர் தான் உன்னோட யூனிட். நெக்ஸ்ட் ஒன் மொலாலிட்டி. சொன்ன மோலார் ஆர் வந்தாதான் லிட்டர் வரும். அப்போ இது மோலால் எல் தான் வந்திருக்கு. அப்போ இட் இஸ் கேஜி. சோ அப்ப என்ன எடுத்துக்கலாம்? மோலாலிட்டி. மோலாலிட்டிக்கு நீ ஸ்மால் எம் தான் யூஸ் பண்ணணும், கேபிட்டல் எம் யூஸ் பண்ணக்கூடாது. m is equal to மறுபடியும் moles of solute divided by volume of mass of solvent in kg. இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, நீ டிவைட்ல யார எழுதுனா சால்வெண்டோட மாஸ் மட்டும் தான் எழுதணும். இட் இஸ் நாட் a solution. அப்போ உன்னோட क्वेश्चनல மாஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கொடுத்தான்னா என்ன பண்ணலாம்? மாஸ் ஆஃப் சொல்யூஷன்ன்றது மாஸ் ஆஃப் solute plus mass of solvent. கரெக்ட்டா? இதுதான் உன்னோட டோட்டல் மாஸ் ஆர் மாஸ் ஆஃப் சொல்யூஷன். எனக்கு சால்வெண்ட் மட்டும் தான் வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? மாஸ் ஆஃப் சால்வெண்ட் is equal to mass of solution minus mass of solute. சோ அப்போ mass of solution கொடுத்திருக்கா. mass of solute நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்டா, let's assume மேக்ஸிமம் क्वेश्चंसல mass of solute டைரக்டா கொடுப்பான். அப்படி உனக்கு இன்டைரக்டா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா மோல்ஸ் கொடுத்திருப்பான். சோ மோல்ஸ் வந்து 2 அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா 2 into உன்னோட ஆட்டம் உன்னோட மாலிக்யூல்ஸ் எதுன்னு பாரு, அதோட மோலார் மாஸை மல்டிபிள் பண்ணா you will get the mass of solute. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் NaOH எடுத்துக்கிறேன். NaOH னா மோலார் மாஸ் வந்து 40. அப்ப 80 கிராம்ஸ்ன்றது அதோட மாஸ் ஆஃப் solute. அப்ப மாஸ் ஆஃப் solute நீ கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் in some cases. சரியா? once again kgr தான் இது போடு. நம்ம kg யூஸ் பண்ணனும் அவசியம் இல்ல, கிராம்ல எடுத்துக்கலாம். சோ அப்ப n is equal to mass of solvent in கிராம்ஸ்ல எடுத்தனா மேல வந்து 1000 ஆல மல்டிபிள் பண்ணு and you get the answer. சரியா? சோ அப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம இனிமேல் யூஸ் பண்ண போறோம். yes, with this let's do some questions. Calculate the molality of the solution of 20.7 grams of potassium carbonate. எனக்கு அதெல்லாம் क्वेश्चंஸ்லாம் கஷ்டமா இருக்கு. Let me give a simplified question. Let's say you have like 50 grams of calcium carbonate வச்சிருக்க. சரியா? and you made a solution. சரியா? இல்ல total mass of solution எவ்வளவு அப்படின்னு கேட்டனா, let's say it is 300 grams. ஆன்சர் என்ன வரும்? 50 grams of calcium carbonate கொடுத்துட்டேன். அதை வச்சு நான் ஒரு mass of solution எவ்வளவுனா 300 grams இருக்கு. Now what will be my molality? Come on, answer போட்டாச்சா? The question is 50 grams of calcium carbonate and you made into 300 grams. What will be the answer? M is equal to என்ன வரும்னு சொல்லி calculation சொல்லுங்க. நீ போட்டா மட்டும் தானே ஆன்சர் வரும், நான் போட்டா ஆன்சர் வராதுடா உனக்கு. ஃபார்முலா சொல்ல, என்ன பண்ணனும் சொல்ல. சரி, என்ன சார் கண்டுபிடிக்கணும்? மோலாலிட்டி m கண்டுபிடிக்கணும். ஓகே. ஃபார்முலா என்ன தெரியும்? moles of solute divided by mass of solvent in கிராம்ல எழுதிக்கிறேன். கிராம்ல எழுதினா into 1000 போட்டுக்கலாம். ரைட். என்னோட வேல்யூ எப்படிடா கண்டுபிடிக்கணும் சொல்டா? கால்சியமுக்கு தெரியும், கார்பனுக்கு தெரியும், ஆக்சிஜனுக்கு தெரியும். கால்சியம் கார்பனேட்டோட மோலார் மாஸ் எவ்வளவு வந்துச்சு? எஸ் எவ்ரிவன். 100 grams. It is 100, ரைட்டா? சோ அப்ப என்ன ஆச்சு?
50 grams divide by 100 divide by mass of solvent எவ்வளவு கண்டுபிடிச்சாச்சா? Those like others யாரெல்லாம் மோலார் மாஸ் கண்டுபிடிக்கல, think of it. Exactly. சரியா, கால்சியம் வந்து 40 grams, I mean molar mass வந்து 40 plus carbon வந்து ஒரு 12 plus oxygen வந்து 16, அப்ப 16 into 3, அப்ப இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணா I got 100. சரியா, and that's how 50 by 100. next so எனக்கு mass of solution வேணும். mass of solution அப்படின்றது உங்களுக்கு தெரியும், it's a mass of solute plus solvent, கரெக்ட்டா? அப்ப எனக்கு solvent மட்டும் தான் வேணும். அப்போ mass of solution is 300, solute வந்து 50 grams. அப்ப என்னோட solvent என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டா 250 தான் எடுத்துக்க முடியும், அப்பதான் ஈக்குவல் வரும். அப்ப டிவைட் பை 250, அப்போ into 1000 எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவேட் பண்ண ஆன்சர் என்னமா வருது? இது வந்து மேல வந்து 0.5 டிவைட் பை 250 into 1000. 250 1000 கேன்சல் பண்ணா எவ்வளவு மாறும்? 4. Therefore the answer is 2 sir. 2 molar. ரைட்டா? சரி, இப்போ क्वेश्चन அப்படியே நான் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்றேன். இதே क्वेश्चन தான், சேஞ்சஸ் கிடையாது. சோ சேம் 50 grams of calcium carbonate. சரியா? இப்போதைக்கு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் நான் கொடுக்கிறேன். சோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இஸ், let's say volume of solution is, சரி சும்மா போடுவோம், 550 ml, given that density of the substance is 1.1. கரெக்ட்டா இருக்குமா? mass equal to density into volume. இல்ல இது 500 வெச்சுக்கோ, calculation செட் ஆகாது. so gram per ml. சரியா? இப்போ கண்டுபிடி என்ன பண்ணனும்? so we know that molarity is equal to moles வந்து 50 gram divided by 100 தான், அதுல சேஞ்சஸ் கிடையாது. divide by mass of solvent எவ்வளவுடா யோசி? 450 sir. 450, right? so volume of solution நமக்கு தெரியும், density equal to mass by volume. 500 sir. டேய் நான் 1.1 கொடுத்திருக்கேன்டா density. ஆமா, வால்யூம் 500. 550 கிடைக்கும். 550 minus 50 500. ஓ ஃபைனல் ஆன்சர் சொல்றியா? நான் வந்து மாஸ் மட்டும் சொல்றேன்னு நினைச்சேன், மாஸ் ஆஃப் சொல்யூஷன் சொல்றியான்னு நினைச்சேன், சாரி. சரியா? சோ அப்ப உனக்கு என்ன கிடைக்கும்னா மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு v அந்த பக்கம் கொண்டு போய் டென்சிட்டி இன்டு வால்யூம். கௌஷிக் எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு பாத்தியா? நீ டைரக்டா 500 எடுத்துட்டு போயிட்ட. சேஞ்சஸ் புரியுதா? ஓகே சார், ஓகே சார். சோ அப்ப டென்சிட்டி வந்து 1.1, அப்ப 1.1 into வால்யூம் வந்து 500, அப்ப நீ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 550 கிடைக்கும். அப்ப இதுதான் உன்னோட டோட்டல் மாஸ். அப்ப நீ இப்ப கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு அப்புறம் தான் நீ கொண்டு வரணும். சோ we know that mass of solution is equal to mass of solute plus mass of solvent. சோ எனக்கு mass of solvent வேணும், அப்ப mass of solvent is equal to mass of solution. mass of solution எவ்வளவுனா 550 ml, sorry 550 grams minus mass of solute எவ்வளவுனா 50 grams. அப்ப ஈக்குவேட் பண்ணா we get 500 grams. அப்போ எனக்கு ஆன்சர் எவ்வளவு கிடைச்சு? 0.5 divided by 500 into 1000. அப்போ கேன்சல் பண்ணா I got 1 molar. क्वेश्चन புரியுதா? லைட்டா சேஞ்ச் பண்ணிருக்கோம், ஆனா क्वेश्चन வந்து கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. so this is how you supposed to do it. இப்படிதான் நீ பண்ணணும்னு எதிர்பார்ப்பா. சரியா? next அடுத்த question. okay, so the moles of sodium hydroxide is equal to 5 moles. சரியா? is made to total mass of solution, which is கொஞ்சம் சிம்பிளிஃபைடா எடுத்துக்கிறேன் क्वेश्चंस, எனக்கு இதுவா வேணாம். சால்வெண்ட் கம்மியா இருக்கு, வேணாம், செட் ஆகாது. gram. சரியா? டோட்டல் மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன் 700 gram. இப்போ மோலாரிட்டி எவ்வளவு? திங்க் ஆஃப் இட். அதே மாதிரி யோசிச்சு பாரு. மோலாரிட்டி equal to first moles எழுதுவோம். அவன் டைரக்டா மோல்ஸ் கொடுத்துட்டாங்க क्वेश्चनல, அப்ப 5 எடுத்துக்கலாம். டிவைட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளவுடா? மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளவு வருது பாருங்க. 500 sir.
It's supposed to be exactly 500. ஏன் ஏன்னா டோட்டல் மாஸ் வந்து 700 கொடுத்துட்டான். அப்போ இது மாஸ் ஆஃப் சொல்யூஷன். ஸோ மாஸ் ஆஃப் சொல்யூஷன் ஐ நோ இட் இஸ் 700. மாஸ் ஆஃப் சொல்யூட் அவன் டைரக்டா கொடுக்கல, மாஸ் ஆஃப் சால்வெண்ட் நான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ சொல்யூட் எங்க எடுத்துட்டு வரலாம்? இங்க தான். அப்போ மோல்ஸ் அவன் கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ணலாம்? We know that moles into molar mass, right? NaOH ஓட molar mass எவ்வளோ? 40. அப்போ 5 goes at 200. அப்போ solute வந்து 200. இது 700. சரியா? அப்போ 700 minus 200 will supposed to be 500. அப்போ mass of solvent will be 500 into 1000. So அப்போ ஈக்குவேட் பண்ணா இது 2 வரும். அப்போ it is equal to 10 molar. சரியா? So அப்போ என்னோட questions molality-ல இப்படி தான் டிஃபரெண்டா கேட்பான். நீ தான் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு. சரியா? Yes, with this think about this question. சரியா? ஃபார்முலா மட்டும் பாரு. இப்போ நம்ம ஆன்சர் தேவையில்ல. Calculate the molality of the solution containing 20.7 grams of potassium carbonate. Potassium carbonate. ஆமாடா, நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வேர்டிங்ல கொடுத்துருக்கான். We know the formula of potassium carbonate which is K2CO3. சரியா? நீ தான் மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். இதோட மோலார் மாஸ் எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டா பொட்டாசியம் வந்து மாஸ் எவ்வளோடா? 92 are 38 plus 1 39. கரெக்டா? சோ அப்போ 39 into 2 plus carbon வந்து 12, oxygen வந்து 16. அப்போ 16 into 3 ஈக்குவேட் பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்தா 138 வரும். நீ கண்டுபிடிச்சிருக்க. சரியா? சோ அப்போ மோல்ஸ் கண்டுபிடிக்கிற. மோல்ஸ் is equal to given mass. So given mass is 20.7. மோலார் மாஸ் வந்து 138. ஈக்குவேட் பண்ணா you get something like 0.15 mole. அப்போ டைரக்டா எடுத்துடலாமா? சோ மாஸ் ஆஃப் சொல்யூஷன் தான் 500 ml. சோ சொல்யூஷனா இருக்கு, எனக்கு கிராமுக்கு மாத்தணும். அப்போ நான் என்ன பண்றேன்? டென்சிட்டி எடுத்துட்டேன். They have given the density is equal to 1. So அப்போ 500 1 is 500. அப்போ 500 கிராம் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். சரியா? சோ என்னோட சால்வெண்ட் தான். சரியா? அப்போ நீ சால்வெண்ட் தான் கண்டுபிடிக்க போற. வாட்டர்னு சொல்லிருக்கான். நீ பொதுவா வாட்டர் தான் சால்வெண்டா எடுத்துப்ப. லெட்ஸ் அஸ்யூம் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். மாஸ் ஆஃப் சால்வெண்ட் is equal to total mass minus solute mass. அப்போ ஈக்குவேட்னா 479.3 கிடைச்சிருக்கு. சோ molarity equal to moles of solute which is 0.15 divided by mass of solvent in gram which is 479.13 into 1000. cancel பண்ணா you get 0.313. once again நீ வந்து ஃபார்முலால என்ன எழுதிருக்க? moles divide by. சரியா? என்னன்றது மோல் தானே. சோ அப்போ mole divide by இங்க கீழ என்ன இருக்கு? kg இருக்கா? அப்போ mole per kg தான் உன்னோட யூனிட். ரைட், இது உன்னோட மோலாரிட்டியோட क्वेश्चन. நெக்ஸ்ட் இதெல்லாம் உன்னோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. கரெக்ட்டா? 2.5 grams of ethanoic acid இருக்கு. it is dissolved in 75 grams of benzene. calculate the molality of the solution. direct question. சரியா? moles of acetic acid 2.5 divided by 60. 60 எப்படி வந்து கார்பனுக்கு வந்து 12 plus hydrogen 3 plus 1 4 4 plus carbon ரெண்டு வாட்டி இருந்திருக்கா? அப்போ இதே நான் 24 னு போட்டுக்கிறேன். plus oxygen ரெண்டு வாட்டி இருக்கு. so 16 plus 2 is 32. அப்போ ஈக்குவேட் பண்ணா 24 28 30 and 60 கிடைச்சிருச்சு. ரைட்டா? 2.5 divided by 60 பண்ணா 0.0417 கிடைச்சிருக்கு. mass of benzene is 75. அப்ப டைரக்டா எடுத்துக்கோ. 0.0417 divided by 75 into 1000 ஈக்குவேட் பண்ணா 0.556 molality கிடைக்கும். சரியா? யூனிட்ல either molality னு small m யூஸ் பண்ணிடு or you can use mole per kg. கரெக்ட்டா? இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு யூஸ் பண்ணு. மேக்ஸிமம் molality னா small m போடு, molar r கேபிட்டல் M யூஸ் பண்ணு. சரியா? நெக்ஸ்ட் நார்மாலிட்டி. சிம்பிள். நார்மாலிட்டிக்கு இந்த ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. calculate the normality of the solution containing 31.5 grams of hydrated oxalic acid. இதுதான் hydrated oxalic acid in 1250 ml of solution. சரி, நீ நார்மாலிட்டி கண்டுபிடிக்க போற. எனக்கு நார்மாலிட்டி வேணாம். ஃபர்ஸ்ட் நீ மோலாரிட்டி கண்டுபிடிங்க. molarity is equal to என்ன தெரியும்? moles of solute divided by volume of solution in liter. கரெக்ட்டா? இதான் ஃபார்முலா. சரி, moles வேணும். அப்ப given mass divided by molar mass. given mass எவ்வளவு? 31.5. அப்போ 31.5 divide by, so molar mass வேணும். molar mass of hydrated oxalic acid. அப்போ oxalic acid தான் COOH. ஞாபகம் இருக்கா? நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல படிச்சிருப்போம். ஆக்சலேட் படிச்சிருப்போம். COO minus bond COO minus இதான் ஆக்சலேட். இதுல ஹைட்ரஜன் இப்போனா இது பேர் ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட்ல எப்பவுமே வாட்டர் மாலிகுல் இருக்கும். சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? ரெண்டு கார்பன் இருக்கு. 24 பிளஸ் 4 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப 16 into 4 32 and 64 பிளஸ் 2 ஹைட்ரஜன் இருக்கு பிளஸ் வாட்டர் 18 18 2s are 36. இதெல்லாம் ஈக்குவேட் பண்ண என்ன வருது? 36 64 26 70 100 126.
So we got 126 divided by, so என்னோட வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டர்ஸ். ஸோ என்னோட வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டர்ஸ் எவ்வளவு எடுத்திருக்கான் அப்படின்னு கேட்டா 1250 ml எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே 1250 ml அப்படியே எடுத்துக்கலாம் into 1000. சரி, டிவைட் பண்ணு. 31.5 divided by 126. யோசிச்சு பாரு. 31.5 2 times இருந்தா 31 வந்து 62 இருக்கும். அப்போ 0.5 will be 63. சரியா? அதே 4 times இருந்திருந்தா you get 126. அப்போ இதை கேன்சல் பண்ணா you get 1/4. So அப்போ 1/4 into 1000 divided by 1250, 00 கேன்சல் ஆயிடும். So அப்போ 125 இருக்கு, அங்க 100 இருக்கு. சரியா? So அப்போ ஈக்குவேட் பண்ணா உன்னோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆன்சர் எவ்வளவு வந்திருக்குமா? ஆன்சர் எவ்வளவு சொல்லுங்க? 1 divided by 4 எவ்வளவு? 0.25 divide by இந்த 100 நான் டிவைட் பண்ணிடுறேன். அப்ப 1.25 கிடைக்குமா? சோ அப்ப கேன்சல் பண்ணா 1/5 சார். 1/5ன்றது எப்படி எடுத்துக்கலாம்? 0.2. சோ அப்ப 0.2. அப்போ உன்னோட மோலாரிட்டி எவ்வளவுனா 0.2 மோலார். இப்போ உன்னோட ஒரே ஒரு பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நார்மாலிட்டி கேட்டானா நார்மாலிட்டி, சரியா? நார்மாலிட்டியில என்னோட ஃபேக்டர் என்னன்னா, இப்ப ஆக்சாலிக் ஆசிட் இருக்கு, எத்தனை S பிளஸ் போச்சு அப்படின்னா அதுதான் n ஃபேக்டர். இது ரெண்டுத்தையும் பண்ணா உனக்கு மொலாரிட்டி கிடைக்கும். அப்ப எனக்கு நார்மாலிட்டி வேணும் அப்படின்னா கேபிட்டல் M பை ஸ்மால் n போட்டா உனக்கு ஆன்சர் வந்துருமா? சரியா? சோ இந்த nன்றது n ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். n ஃபேக்டர் ஆசிடா இருந்தா எத்தனை S பிளஸ் போச்சு, பேஸா இருந்தா எத்தனை OH மைனஸ் போச்சு, இதுதான் நம்ம எடுத்துக்கணும். சரியா? சோ அப்போ ஒரே ஃபார்முலா நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மோலாரிட்டி டிவைட் பை n. சரியா? அப்போ n ஃபேக்டர் எவ்வளவு? 2 H பிளஸ் வெளில போக முடியும். அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னு கேட்டா மாத்தி போட்டணும். ஐயோ மாத்தி போட்டேன். சரியா? சோ உன்னோட சோ மோலாரிட்டி இன்டு n ஃபேக்டர் தான் உன்னோட நார்மாலிட்டி. சரியா? சோ அப்ப என்னோட மோலாரிட்டி வந்து 0.2 கிடைச்சது இன்டு n ஃபேக்டர் வந்து 2. அப்ப ஈக்குவேட் பண்ணா you get 0.n. சோ 0.4 தான் உன்னோட ஆன்சர். சரியா? சோ அப்ப ப்ளீஸ் ரிமெம்பர், if you can determine the molarity, மோலாரிட்டில உன்னோட n ஃபேக்டர் மட்டும் கண்டுபிடிச்சா that is equivalent to normality. அதே மாதிரி உனக்கு நார்மாலிட்டி வேணாலும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். சரியா? molarity is equal to n by n factor எடுத்தாலும் உங்களோட ஆன்சர் வந்துரும். so whatever if you want you can use it. so அப்போ நார்மாலிட்டி எனக்கு தெரிஞ்ச நிறைய क्वेश्चंस கேட்க மாட்டான். அப்படி கேட்டானா நீ molarity கண்டுபிடி, தப்பே இல்ல. molarity கண்டுபிடிச்சு இந்த n ஃபேக்டர் மட்டும் கொஞ்சம் யோசி. n ஃபேக்டர் கண்டுபிடிச்சா உன்னோட நார்மாலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். சரியா? that's it. moving on to the next one, mole fraction, most important one. சரியா? ஏன் அப்படின்னா நம்ம ஹென்ரிஸ் லா அவனோட காலிகேட்டிவ்ல வேப்பர் பிரஷர் எல்லாத்துக்கும் மோல் ஃபிராக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? சோ மோல் ஃபிராக்ஷன் எந்த இதுல டேர்ம்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா எக்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஜெனரலா XA XB ன்னு எடுத்துப்போம். சரியா? XA solvent, XB solute. சரியா? this is the most common thing that we are doing. சரியா? most of the questions solute தான் கண்டுபிடிக்க சொல்லுவோம். சரியா? அப்போ x of solute is equal to, உனக்கு AB போடுறது கஷ்டமா இருந்துச்சுன்னா x of solute x of solvent போட்டுக்கோ. x of solute is equal to moles of solute divide by total moles. இதுதான் அவனோட ஃபார்முலா. total moles வந்து நீ என்ன பண்ணணும்னா நீ தான் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், number of moles of solute divide by number of moles of solvent plus number of moles of solute. so இதுதான் அவனோட most important thing. and second important formula என்ன அப்படின்னு கேட்டா, remember that moles of solute and solvent ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எப்பவுமே 1 கிடைக்கும். சரியா? இதுதான் நம்மளோட செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதெல்லாம் நம்ம எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா, இந்த வேப்பர் பிரஷர் வரும்போது எனக்கு சால்வெண்ட் வேணும் சொல்யூட்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது we'll be using this conversions. சரியா? இந்த கன்வர்ஷன்ஸ் வந்து டெரிவேஷனுக்குள்ள தான் வரும். so it is not that much is important, but still நம்மளோட பாயிண்ட்ஸ்ல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டா, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டுக்கு
நீ என்ன ஃபார்முலா எழுத போற, சால்வெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா எழுத போற. முடிச்சதுக்கு அப்புறம் XA plus XB is equal to 1. சரியா? சில இதுல A வந்து சொல்யூட்னு வச்சிருப்பான், சில இதுல B வந்து சால்வெண்ட் வச்சிருப்பான். அட் தி சேம் டைம் இட் சம்டைம்ஸ் டிஃபர்ஸ். சரியா? சோ அப்ப நீ என்ன பண்ணலாம்னா எதோட மோல் ஃபிராக்ஷன் கம்மியா இருக்கு அப்படின்றது ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு எது கம்மியா இருக்கோ கண்டிப்பா அதுதான் அவன் சொல்யூட்டா வச்சிருப்பான். எப்பவுமே சால்வெண்டோட மோல் ஃபிராக்ஷன் அதிகமா இருக்கும். சரியா? ரைட். லெட்ஸ் சே உன்னோட NCERT ல இருக்க ஒரு क्वेश्चन. Calculate the mole fraction of ethylene glycol. Ethylene glycol ஓட ஃபார்முலா வந்து ஞாபகம் இருக்காடா? CH2OH bond CH2OH. இதுதான் உன்னோட எத்திலீன் கிளைகால். சரியா? 2 கார்பன் இருக்கு, 4 ஹைட்ரஜன், இங்க ஒரு 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 6 ஹைட்ரஜன் பிளஸ் O2. அப்போ C2H6O2 அப்படி சொல்லலாம், இல்ல CH2OH இல்ல CH2OH. இது கிளைகால். இதே கிளிசரால் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 3 கார்பன் போட்டுக்கோ, 3 கார்பன்ல OH போட்டா இதுதான் உன்னோட கிளிசராலோட ஃபார்முலா. சரியா? சோ கிளிசராலோட ஃபார்முலா ப்ளீஸ் ஹைட்ரஜன் ஃபில் பண்ணிக்கோ. இங்க 2 ஹைட்ரஜன் கிடைக்கும், இங்க ஒரு ஹைட்ரஜன் கிடைக்கும், இங்க 2 ஹைட்ரஜன் கிடைக்கும். ரைட்டா? சோ திஸ் will be the கிளிசராலோட ஃபார்முலா. சோ ரெண்டுத்துக்கும் நால மோலார் மாஸ் கண்டுபிடிக்க தெரியும். கண்டுபிடிச்சிரு. கார்பன் 2 வாட்டி இருக்கு 24 பிளஸ் ஹைட்ரஜன் 6 வாட்டி இருக்கு 6, ஆக்ஸிஜன் 2 வாட்டி இருக்கு. அப்ப 24 plus 6 30, 30 plus 32 is 62. அப்ப ethylene glycolோட மோலார் மாஸ் 62. So yes, we have determined it. Next, calculate the mole fraction of ethylene glycol in a solution containing 20% of ethylene glycol. 20% of ethylene glycol னா அப்ப 20% 20 கிராம் வந்து glycol இருக்கு. பேலன்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டா 80% is completely. எதுவுமே மென்ஷன் பண்ணா கண்டிப்பா அது வாட்டரா தான் இருக்கும். சரியா? சொல்யூஷன் மென்ஷன் பண்ணலே பேலன்ஸ் இருக்கவங்க வாட்டரா இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மோல்ஸ் கண்டுபிடிக்கலாமா? n. சோ n ஆஃப் glycol. சோ அப்போ given mass 20 gram divided by molar mass 62, அப்ப ஈக்குவேட் பண்ணி 0.322 வரும். அதே moles of water கண்டுபிடி. moles of water வந்து 80 grams இருக்கு, divide by 18. so mass of water is 18, அப்ப ஈக்குவேட் பண்ணா 4.444 கிடைக்கும். then mole fraction of glycol. so mole fraction of glycol 0.322 moles கண்டுபிடிச்சா divide by total moles. ரைட்டா? இது ரெண்டையும் ஆட் பண்ணி போடு, you get the answer. சரியா? சோ இது கண்டுபிடிச்சா போதும். நெக்ஸ்ட் வாட்டருக்கு நீ வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்ல. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா we know that XA plus XB is equal to 1 ன்னு எனக்கு தெரியும். அப்ப நான் சொல்யூட் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப சால்வெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா XB is equal to 1 minus 0.068 இருந்திருக்கும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி you get the answer 0.932. சரியா? அப்ப ரெண்டுத்தையும் கண்டுபிடின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா கேட்க மாட்டான். ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லுவான். அப்படி ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க சொன்னானா you can use this formula XA plus XB is equal to 1. சரியா? சரி. With this let's sum up it. So என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா மொலாரிட்டின்றது மோல் பெர் லிட்டர். சரியா? நெக்ஸ்ட் மொலாலிட்டி மோல் பெர் கேஜி. மோல் ஃபிராக்ஷன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute or solvent divided by total moles. சரியா? நெக்ஸ்ட் மாஸ் percentage. So given mass of solute divided by total mass into 100. இதே வால்யூம் பர்சன்டேஜ்னா வால்யூம் டிவைட் பை டோட்டல் வால்யூம் into 100. parts per million னா mass by mass of solution into 10 power 6 இது parts per million. சரியா? ரைட். சரி, இப்போ இத பேஸ் பண்ணி சில இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கு. அது என்னென்ன அப்படினு கேட்டா calculate the molarity of pure water. molarity அப்படினு சொல்றான். அப்ப நீ எதுமே யோசிக்காத. சரியா? molarity-னாலே எப்பவுமே என்னவா இருக்கணும்? உன்னோட volume is always 1 liter or you supposed to be 1000 ml. சரியா? அப்போ டைரக்டா பண்ணு. moles of water is equal to, so 1000 divided by and molar mass of water is 18. அப்ப ஈக்குவேட் பண்ணா 55.55 moles கிடைக்கும். சரியா? so this is equivalent to molarity. so அப்போ எனக்கு வாட்டர்ல 55.55 moles of water இருக்கு. சரியா? அப்ப நான் கேபிட்டல் M எழுதுறேன். capital M is equal to moles of water எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா it is 55.55 divide by 1 liter. ரைட்டா? அப்போ 1000 இது நான் ml ல வெச்சனா into 1000 ஆல் நான் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போ 1000 will cancel. அப்போ molarity is equal to 55.55. so இந்த क्वेश्चन ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பட் see அவன் வந்து molarity of pure water சொல்லும்போது அவன் வந்து என்ன சொல்யூட்ன்றது கொடுக்கல, அதுன்ற ஒரு கன்ஃபியூஷன்லாம் வரும். ப்ளீஸ் ரிமெம்பர், நீ பியூர் வாட்டர் எடுத்துட்ட. பியூர் வாட்டர்னா அப்போ 1000 ml இருக்கு.
1000 ml equal to 1000 grams. சரியா? அப்ப டைரக்டா இதுதான் solute அப்படின்னு எடுத்து 1000 grams க்கு கண்டுபிடி as a moles and you get the answer. Next, what is the mole fraction of the solution? 2.5 molal. சரியா? small m கொடுத்திருக்கான். அப்ப it is molality of aqueous solution. சரியா? சோ அப்ப நீ என்ன பண்ணலாம்? Please remember molality 2.5. அப்ப என்ன பண்ணிருப்பான்? m is equal to n divided by mass of solvent. கரெக்ட்டா? இது எல்லாத்தையும் அவன் கொடுத்தான். n. So n எவ்வளவுனா 2.5 divided by solvent எவ்வளவு அப்படின்னா 1000 gram. அப்போ இது உன்னோட solvent மென்ஷன் பண்ணிடுச்சு. 2.5 moles ன்றது உன்னோட solute மென்ஷன் பண்ணிடுச்சு. அப்போ நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? வந்து what is the mole fraction of solute? So அப்போ n a வ அவனே கொடுத்துட்டான் 2.5. NB நீ தான் கண்டுபிடிக்கணும், which is 1000 gram. அவன் சொல்யூஷன் தான் கொடுத்துருக்கான். அப்ப வாட்டரா தான் இருக்கும். அவ வாட்டரா இருந்தா இப்பதான் நம்ம போன क्वेश्चनல பார்த்தோம். சோ அப்போ 55.55 இருக்கும். அப்போ இதுதான் Na, இதுதான் Nb. just do it and you get the answer. சரியா? நான் உங்களுக்கு மொலாலிட்டில வரும்போது சொன்ன ஞாபகம் இருக்கா? क्वेश्चन எப்படி கொடுத்திருப்பான்னா டைரக்டா மோல்ஸ்ல கொடுத்திருப்பான். அப்ப நீ தான் சால்வெண்ட கண்டுபிடிக்கணும். சரியா? so these are the things. And with this we have completed all the concentration terms. Concentration terms obviously we took a lot of time. Yes, it needs to be done. ஏனா molarity ல இத பேஸ் பண்ண questions ரொம்ப ரொம்ப important. Next we know that molarity is depend ஆகுமா இல்லையா? Temperature. Molarity it depends on temperature. True or false? Molar it depends on temperature. True or false ada? ரைட்டா? it depends on temperature. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா think of it. என்கிட்ட ஒரு சின்ன கிளாஸ்ல ஆயில் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த ஹீட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா இதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அப்போ molarity is depends on temperature. ஆனா molality வந்து ஆர் மோல் ஃபிராக்ஷன் இல்ல வேற என்ன வேணா நீ எடுத்துக்கோ. சரியா? எக்ஸப்ட் வால்யூம் பை வால்யூம் அண்ட் molarity depends on temperature. மீதி இருக்கிற எல்லாமே இப்ப நம்ம படிச்ச எல்லாமே மாஸ பேஸ் பண்ணி தான் இருக்கும். it does not depend on temperature. சரியா? வால்யூம் பை வால்யூம், molarity இல்ல மாஸ் பை வால்யூம், இந்த மாதிரி யாரெல்லாம் வால்யூம் டேர்ம் இன்வால்வ் ஆயிருக்கோ அவங்க எல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். அப்படி இல்லாதவங்க எல்லாம் does not depend on temperature. Next, solubility of gases and solids in liquids. First நம்ம வந்து solubility என்ன அப்படின்னு கேட்டா let's assume நான் வந்து ஒரு சின்ன டம்ளர் வச்சிருக்கேன். அந்த டம்ளர்ல 100 ml of solvent வச்சிருக்கேன். let's assume water வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். இதுல என்னால எவ்வளோ solute dissolve பண்ண முடியும்? how much of solute I can dissolve அப்படின்னு கேட்டா அதுதான் என்னோட solubility. Solubility of the substance expresses the maximum amount of solute which can be dissolved in specified amount of solvent at a specific temperature. சரியா? இது வந்து ஒரு particular temperatureல தான் நான் பண்ணணும். சரியா? அப்போ 100 ml of solvent வந்து எத்தனை கிராம் ஆஃப் solute dissolve பண்ணுது அப்படின்னு கேட்டா that is solubility. சரியா? சரி. Next, solubility of solids and liquids. So solids and liquids பொறுத்த வரைக்கும் let's say நான் வந்து வாட்டர் வச்சிருக்கேன், 100 ml வச்சிருக்கேன். இந்த 100 ml ல we know that let's assume நான் வந்து ஒரு 30 கிராம் ஆஃப் சாலிட் ஆட் பண்றேன். சரியா? அது சால்ட்டோ இல்ல சுகரோ ஏதோ ஒண்ணு. சரியா? 30 கிராம்ஸ் ஆட் பண்றேன். இப்போ 30 கிராம்ஸ் வந்து டிசால்வ் ஆகுமான்னு கேட்டா கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இன்னும் 1 கிராம் ஆட் பண்ணா கூட அது சாலிபிள் ஆகல. அப்போ 30ன்றது தான் சாச்சுரேட்டட் சொல்யூஷன். சப்போஸ் 30 விட கம்மியா நான் ஆட் பண்ணனா லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 20 கிராம்ஸ் ஆட் பண்றேன். அப்போ 20 கிராம்ஸ் ஆட் பண்ணா தட் இஸ் கால்ட் அஸ் unsaturated. ஏன்னா இன்னொரு 10 கிராம்னால ஆட் பண்ண முடியும். ரைட்டா? தட் இஸ் கால்ட் அஸ் unsaturated. சப்போஸ் நான் அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு கிராம் போடுறேன், அது வந்து டிசால்வ் ஆகல. ஆனா நான் ஹீட் பண்ணி இல்ல பிரஷரை சேஞ்ச் பண்ணி பிரஷர் பெருசா கொடுக்க போறது இல்ல. சோ அப்ப ஹீட் பண்றதுனால என்னால சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா சோ அந்த மாதிரியான சொல்யூஷனுக்கு நான் சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? சாச்சுரேட்டட் சொல்யூஷன் இந்த சால்வெண்ட்ல இவ்வளவு சால்ட் தான் டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு எக்ஸாக்ட்டா மென்ஷன் பண்ணா தட் இஸ் சாச்சுரேட்டட் சொல்யூஷன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ செக் இட். நான் சால்ட் எடுத்துக்கிறேன். சரியா? சால்ட் வந்து 100 கிராம் எவ்வளோ சால்ட் டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். So 100 gram of solvent
dissolves how much salt அப்படின்னு போடுறேன். The answer I got is at room temperature, அதாவது 20 degree எடுத்து வச்சிருக்கான், 100 gram of water can dissolve 36 grams. So 100 grams of water can literally dissolve 36 grams of common salt. இதுதான் என்ன பாயிண்ட். அப்போ 100 கிராம் ஆஃப் வாட்டர்ல என்னால 36 கிராம்ஸ் ஆஃப் சோடியம் குளோரைட் டிசால்வ் பண்ண முடியும். அப்போ சப்போஸ் இந்த 36 கிராம்ன்றது என்னோட சேச்சுரேட்டட் சொல்யூஷன், கரெக்டா? சப்போஸ் நான் வந்து வெறும் 10 கிராம் தான் டிசால்வ் பண்ணிருக்கேன், அப்போ இட்ஸ் லிட்டரலி கால்ட் அஸ் அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். 36 மேல பண்ண முடியாது, பட் இருந்தாலும் 40 கிராம் போட்டுட்டு நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்றேன், தென் இட் இஸ் கால்ட் அஸ் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் சேச்சுரேட்டட் சூப்பர் சேச்சுரேட் பத்தி பேசுறதுக்கு. சரியா? நெக்ஸ்ட், what are the factors that affect the solubility? சரியா? நான் இப்ப சொன்னேன் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா சால்யூபிள் பண்ண முடியும் அப்படின்னு. சரியா? அப்ப நீ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா டிக்ரீஸ் பண்ணும், அதை யாரை பொறுத்து இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த டைப் ஆஃப் சொல்யூஷனை பொறுத்து இருக்கு. அந்த சொல்யூஷன் மேபி எக்ஸோதெர்மிக்கா இருக்கலாம் இல்ல எண்டோதெர்மிக்கா இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் தட். நீ ஹீட் பண்ணா சால்யூபிள் ஆகலாம் இல்ல கூல் பண்ணா சால்யூபிள் ஆகலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். இந்த நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் நம்ம பெருசா பேச முடியாது. என்னோட சப்ஸ்டன்ஸ் வந்து அயானிக்கா இருந்தா இட் இஸ் சால்யூபிள், இதே கோவலண்டா இருந்தா இட் இஸ் இன்சால்யூபிள். ஏன்னா நமக்கு வாட்டர் வந்து போலார், கரெக்டா? சோ அப்ப நான் வந்து போலார் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன், கோவலண்ட் எடுத்தா இட் இஸ் இன்சால்யூபிள். சோ அப்ப இட் லிட்டரலி டிபெண்ட்ஸ் ஆன் the nature of the solute as well as the solvent. இது பாயிண்ட் 1. நெக்ஸ்ட், செகண்ட் ஒன், டெம்பரேச்சர். சரியா? டெம்பரேச்சர் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாயிண்ட், ப்ளீஸ் ரைட் இட். என்னோட ரியாக்ஷன் வந்து, let me write in the next page. யாரா லிசன், என்னோட ரியாக்ஷன் வந்து எண்டோதெர்மிக்கா இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட தண்ணியில நான் சுகர் போடுறேன், சுகர் போட்டா ஆக்சுவலா இந்த ரியாக்ஷனோட டெம்பரேச்சர் கம்மி ஆகும். சரியா? அப்போ இட்ஸ் an எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் இருந்தா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா சால்யூபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். இதே உன்னோட எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா இருந்தா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா solubility decrease ஆகும். So this is the most important point, please note it down. சரியா? நெக்ஸ்ட், இதுல வந்து பிரஷர் அந்த அளவுக்கு வர்க் பண்ண போறது இல்ல, so just leave it out of it. சரியா? So அப்ப டெம்பரேச்சர் மட்டும் இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோ. If it is an endothermic reaction, temperature increase பண்ணா solubility increase ஆகும். If it is an exothermic reaction, temperature increase ஆனா solubility decrease ஆகும். எப்பவுமே நம்ம சுகரை வந்து நம்ம ஹீட் பண்ணி பழக்கம், ஏன்னா சுகர் இஸ் an endothermic reaction, அதனால நம்ம ஹீட் பண்ண நல்லாவே soluble ஆகுது. Those are the example. Next, solubility of gases and liquids. சரியா? ஜெனரலா நமக்கு தெரியும், இதுல வந்து பெருசா எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக்லாம் பேச மாட்டோம். இதான் என்னோட வாட்டர் இருக்கு, இதுல ஆக்சிஜன் கேஸ் டிசால்வ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. சிம்பிள், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா solubility டிக்ரீஸ் ஆகும், ஏன்னா கேஸ் பார்ட்டிகல்ஸ் அது வெளியில போயிடும். அதே மாதிரி நீ பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணா solubility இன்க்ரீஸ் ஆகும். These are the only two terms. சரியா? நேச்சர் ஆஃப் கேஸ் அண்ட் சால்வெண்ட். என்னோட கேஸ் வந்து van der Waals force of attraction அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாலிக்யூல் நடுவுல அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கொடுத்தா it is soluble, இல்லனா அது insoluble. சரியா? next, temperature. Please understand that when temperature increases solubility decreases. This is a basic concept, அவ்வளவுதான், சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. next, pressure பொறுத்த வரைக்கும் when pressure increases solubility increases. சரியா? இத வச்சு நம்ம படிச்சிருக்கோம், ரைட்டா? உன்னோட கூல் ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, ஹை பிரஷர் தான் வைப்பான். ஏன்? பிரஷர் அதிகமா இருந்தா என்னோட கேஸ் நல்லாவே சால்வ் ஆகும், அதனால தான் இதை வச்சிருக்கோம். சோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் solubility of gases in liquids. சரியா? next, so the solubility of gases and liquids பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து we can go on with the one important formula, which is the partial pressure of the gas in a vapor phase is directly proportional to mole fraction of the gas in the solution. சரியா? சோ என்னோட மாலிக்யூல்ஸ்ல எவ்வளவு பார்ஷியல் பிரஷர் இருக்கு அப்படின்னு கேட்டா அது எல்லாமே எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு கேட்டா என்னோட மோல் ஃபிராக்ஷனை பொறுத்து தான் இருக்கு. சரியா? and also we can write that partial pressure is equal to kh. so என்னோட ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம், இந்த எக்ஸ்போர்ட்லாம். இந்த ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் வச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நிறைய பேசுவோம். அது என்ன அப்படின்னு கேட்டா ப்ளீஸ் ரிமெம்பர் இட், திங்க் ஆஃப் இட். நான் 2 நைட்ரஜன் எடுத்திருக்கேன், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா kh ஓட வேல்யூ என்ன ஆகுது? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன், kh ஓட வேல்யூ இன்க்ரீசஸ். சரியா?
You can see oxygen as an example. திரும்பியும் temperature 34, temperature 10 degree increase பண்ணிட்டேன், இதுவும் increase ஆயிடுச்சு. சரியா? First point. Next, அதே மாதிரி KH ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னோட சாலிபிலிட்டி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, KH வேல்யூ இன்க்ரீசஸ், சாலிபிலிட்டி டிக்ரீசஸ். ஏன் அப்படின்னு கேட்டா, சிம்பிளா நீ யோசிச்சு பாரு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டோம்ல. அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா KH இன்க்ரீஸ் ஆகுது, அப்ப KH இன்க்ரீஸ் ஆனா சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். சிம்பிள், வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? சோ அப்போ the most important point, when temperature increases, KH increases. When KH increases, solubility decreases. In the point is very very important. சரியா? நம்மளோட क्वेश्चंसல நிறைய பார்த்திருப்பேன். மாலிகுல் லைக் A B C அப்படி மூணு கொடுத்திருக்கேன். மூணுக்கு KH இருக்கு. யார் வந்து ரொம்ப ரொம்ப வேகமா soluble ஆவான்னு கேட்பாங்க. அப்ப KH வேல்யூ யாரு கம்மியா இருக்கோ they are more soluble. அப்ப இங்க கொடுத்திருக்க மாலிகுல்ஸ்ல எல்லாத்தையும் நான் 298 கெல்வின் எடுத்துக்கிறேன். யார் வந்து இருக்கிறதுல மோஸ்ட் soluble அப்படின்னு கேட்டா என்னோட CO2 is most soluble. சரியா? CO2 முன்னாடி யார் இருக்காங்க? மீத்தேன் இருக்காங்க. சோ மீத்தேன் is more soluble than CO2. CO2 அடுத்து CO2 வந்து 1.67, இது 0.41. இதுக்கு தான் கம்மியான KH வேல்யூ, அதனால more soluble. இது 1.67, அதனால கொஞ்சம் soluble சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து இது 40ல இருக்கு, O2 எடுத்துக்கலாம். சரியா? O2 வந்து 34, சோ கம்மியான வேல்யூ. சோ அப்ப O2. அதுக்கு அடுத்து argon. அதே மாதிரி நைட்ரஜன் அட் இது வந்து 76 இருக்கு. இதே ஹைட்ரஜன் எடுத்தா 69 இருக்கு. அப்போ ஹைட்ரஜன், அதுக்கு அடுத்து நைட்ரஜன். ஹீலியம் லிட்டரலி லைக் 144ல இருக்கு. அப்ப ஹீலியம் தான் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் ஒன். சரியா? எல்லாமே அப்ராக்சிமேட் 298 எடுத்து வச்சிருக்கேன். சரியா? அப்ராக்சிமேட் 298, ஏன்னா இதெல்லாம் 293ல கொடுத்து வச்சிருக்கேன், எனக்கு வேற வேல்யூ இல்ல. சரியா? சோ அப்ப இதுதான் உங்களோட ஆர்டர். சோ அப்ப சிம்பிளஸ்ட், if KH value increases, solubility decreases. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்டர். அப்ப மோஸ்ட் soluble molecule எப்பவுமே யார் யாரை கொடுப்பான்னு கேட்டா, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இல்ல நைட்ரஜன், இல்ல ஹீலியம். இவங்க 5 பேருக்கு மேல நிறைய கொடுப்பானுங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா CO2 is the most soluble one அப்படின்னு போட்டுக்கோ. சரியா? Time is already 10:03. Just give me 5 more minutes. Next, Henry's law and limitations and applications. உங்களுக்கு நல்லாவே தெரியும் Henry's law. சரியா? So KH depends on nature of the gas. So என்னோட ஹீலியம் நோபல் கேஸ்லாம் இருந்துச்சு, KH வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். கரெக்டா? சோ அப்போ KH வேல்யூ யாரை பொறுத்து இருக்குன்னா கேஸை பொறுத்து இருக்கு. கேஸ் வந்து சாலிபிள் ஆகுமா இல்லையான்றது அது கோவலண்டா அயனிக்கான்றது பொறுத்து இருக்கு. என்னோட CO2 வந்து கைண்ட் ஆஃப் அயானிக், அதனால ரொம்ப சாலிபிள் ஆச்சு. ஆனா ஹீலியம்லாம் வேற மாலிக்யூல் கூட அட்டாக் ஆகாது. சோ அதனால அது கேஸா இருந்துச்சு. Higher the value of KH at particular pressure, the lower the solubility. KH அதிகமா தான் solubility கம்மியா இருக்கும். The value of KH increases with increase in temperature. சரி, அந்த மூணு பாயிண்ட் ஆல்ரெடி பேசியாச்சு. Next, limitation of Henry's law. It has been observed that Henry's law is valid if Henry's law எப்பலாம் வேலிடா இருக்கும் அப்படின்னு கேட்டா at low pressure தான் இருக்கும். ஏன்னா high pressure like at extreme high pressure போயிட்டுன்னா solubility அவ்வளவுதான், அதுக்கு மேல இருக்காது. சரியா? அதனால மென்ஷன் பண்றோம். சோ அப்போ பிரஷர் லோவா இருக்கும்போது தான் அக்யூரேட்டா இருக்கும். ஹை பிரஷர் போக 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 அந்த லா வந்து லெஸ் அக்யூரேட்டா போயிடும். சோ அந்த அளவுக்கு வர்த்தா இருக்காது என்னோட ஃபார்முலா. சரியா? நெக்ஸ்ட், the temperature is supposed to be not very low. 0 கெல்வின் அப்பலாம் வச்சு நம்ம பண்ண முடியாது. சரியா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து சம்திங் லைக் -50 அது வரைக்கும் தான் பார்க்க முடியும். ரொம்ப கம்மியா இருக்க கூடாது. நெக்ஸ்ட், gas is not highly soluble. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து நல்லா சாலிபிள் ஆகிற கேஸ் எடுத்துட்டு வந்து சாலிபிள் ஆகுதா இல்லையான்னு கேட்டா KH வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். 0.something போட்டு 10⁻³ -8 போகும். சரியா? அந்த மாதிரி ஃபார்ம்ல நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது அந்த அளவுக்கு. The gas neither reacts chemically with the solvent. So gas dissolve ஆகலாம், அவ்வளவுதான். சரியா? ரியாக்ட் ஆகக்கூடாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உன்னோட லிமிடேஷன். அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, பாயிண்ட் 1 இட் இஸ் கார்பனேட்டட் பெவரேஜஸ். ஏன்னா பிரஷர் இன்க்ரீஸ் ஆனா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு தெரியும். அதனால எல்லாத்தையும் பெவரேஜஸ் எல்லாத்தையும் பிரஷர் அதிகமாக்கிட்டோம், அப்போ சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், இன் டீப் சி டைவிங் நிறைய வாட்டி எழுதிருப்ப, ரைட்டா? ஸ்கூபா டைவிங், நீ வந்து இதுதான் சர்ஃபேஸ் எடுத்துக்கோ, நீ வந்து ஸ்கூபா டைவிங் இங்க போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ. அப்போ உனக்கு என்ன ஆச்சு, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும்போது உன்னோட பிரஷர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ உன்னோட பிளட் வெசல்ஸ்ல சாலிபிலிட்டி ஆஃப் கேசஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சோ சாலிபிலிட்டி ஆஃப் கேசஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறது ஆக்சுவலா பிரச்சனை இல்லை. நீ மறுபடியும் சர்ஃபேஸ்க்கு வரும்போது சாலிபிலிட்டி என்னாச்சு, ரொம்ப ரொம்ப கம்மியாகும். சாலிபிலிட்டி கம்மியாகிறதுனால உனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டா, உன்னோட பிளட் வெசல்ஸ்ல உன்னோட நைட்ரஜன் கேஸ் பபிள்ஸா மாட்டிக்கும். சரியா? சோ அது வந்து ஒரு டிராஸ்டிக் கண்டிஷன். அந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா, இட் இஸ் கால்ட் அஸ் பென்ஸ்.
சரியா? You can say that the bubbles can even burst the capillaries or block them and starve the tissues of O2. சரியா? அந்த கண்டிஷன் தான் பெண்ட்னு சொல்ல போறோம். It is painful and dangerous. நெக்ஸ்ட் இதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, டிசால்வ் ஆகாது பாடியில வந்து அவ்வளவு சீக்கிரமா டிசால்வ் ஆகாது நம்மளோட லோயஸ்ட் கேஎச் வேல்யூ இருக்கிற ஒரு ஹையஸ்ட் கேஎச் வேல்யூ இருக்க ஒரு கேஸ் கொடுக்க போறோம் which is helium. ஸோ அப்போ இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 11.7% helium, 56.2% நைட்ரஜன் இருக்கு அண்ட் 32.1% ஆக்சிஜன். இந்த மிக்ஸ் வச்சு தான் ஸ்கூபா டைவர்ஸ் வந்து உள்ள போயிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அப்போ excess O2 dissolve in the blood is used in metabolism and does not cause the condition of Benz. சரியா? நெக்ஸ்ட் அட் ஹையர் ஆல்டிடியூட்ஸ் போயிட்டுனா உனக்கு என்ன ஆகும்? ப்ரெஷர் கம்மியாயிடும். ப்ரெஷர் கம்மியானா சாலிபிலிட்டி கம்மியாயிடும். சாலிபிலிட்டி கம்மியானா உங்க பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் இருக்காது. இந்த பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா யூ cannot think clearly and that condition is called as anoxia. சரியா? நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் லங்ஸ் பெரிய விஷயம்னால டு மினிமைஸ் த பெயின்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீப் சி டைவர்ஸ். அதேதான். சரியா? ஆக்சிஜன் டைலூட்டட் வித் சால்யுபிள் ஹீலியம் கேஸ் அண்ட் யூஸ்ட் as a breathing gas. ஸோ உனக்கு ப்ரீத் பண்றதுக்கும் ஸ்கூபா டைவர்ஸ்க்கு இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் நம்மளோட பாயிண்ட். அண்ட் வித் திஸ் நம்ம வாட் எவர் த டாபிக்ஸ் ஐ வாண்டட் டு கம்ப்ளீட் இட்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டா, as we have already discussed, நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக்ஸ்லாம் வேப்பர் பிரஷர்ஸ். சரியா? ஸோ வேப்பர் பிரஷர் பத்தி படிக்கலாம். அடுத்த ஐடியல் நான் ஐடியல் பத்தி படிக்கலாம். இந்த ஐடியல் நான் ஐடியல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அது அப்படின்னு கேட்டா, இதை வச்சு நம்மளோட பாசிட்டிவ் டிவியேஷன் அண்ட் நெகட்டிவ் டிவியேஷன் பத்தி பேசணும். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டிவியேஷன் எல்லாமே வேப்பர் பிரஷர் நல்லா புரிஞ்சாதான் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டிவியேஷன் புரியும். நெக்ஸ்ட் மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப் அண்ட் மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப்பும் நல்லா புரியும். அண்ட் இதை வச்சுதான் நம்மளோட நெக்ஸ்ட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. This we'll see in the next class. And if you have any doubts, we'll speak. If you have no doubts, you can leave the class. Thank you, Doctor. Thanks for waiting 7 minutes. Thank you. Thank you, sir.